ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் மதுராந்தகம் ஜானகிபுரத்தில் அமைந்திருக்கும் சர்வசக்தி கருமாரியம்மன் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். செங்கல்பட்டு மதுராந்தகத்துக்கு இடையே மதுராந்தகத்துக்கு 4 கிலோமீட்டருக்கு முன்னால் சக்கலப்பட்டு கூட்டு ரோட்டிலிருந்து திருக்கழுகுன்றம் செல்லும் பாதையில் அரையப்பாக்கம் ஜானகிபுரம் கிராம எல்லையில் இயற்கை எழில் குஞ்சும் வயல்வெளிகளுக்கிடையே திருக்கோவில் கொண்டிருக்கின்றால் இந்த சர்வசக்திபுர நாயகி ஸ்ரீ சர்வசக்தி கருமாரியம்மன். சக்திகுமார் என்னும் கருமாரி உபாசகரிடம் தான் எழுந்தருளும் இடத்தை குறிப்பிட அந்த இடத்தை மூலஸ்தானமாக கொண்டு எழுப்பப்பட்டதுதான் இந்த ஆலயம். இந்த திருக்கோவிலின் ஒவ்வொரு அசைவும் தேவியின் அருளாணைப்படியே நிறைவேற்றப்பட்டது. இந்த திருக்கோயிலை உருவாக்க தேவையான கல், இடம், பொருள் எல்லாமே அம்பிகையாலேயே உணர்த்தப்பட்டு அவ்வாறே திருக்கோவில் அமைக்கப்பட்டு தேவி குறிப்பிட்ட நாளன்று கும்பாபிஷேகம் நிகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஆசி அளித்து தந்த பூர்ண ஸ்ரீ சக்கர மகாமேரு முறைப்படி நவவாரண பூஜைகள் செய்யப்பட்டு அம்பிகையின் முன்னால் அம்பிகையின் அருளாணைப்படியே பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகமும் அதி விமரிசையாக நடந்தது. 18 படிகள் ஏறி தேவியின் வாகனமான சிங்கத்தை வணங்கி இடதுபுறம் திரும்பினால் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ நவசக்தி விநாயகர் கம்பீரமாக எழுந்திருப்பதை பார்க்கலாம். அம்பிகையை வலம் வரும்போது தெற்கு நோக்கி அமர்ந்துள்ள ஸ்ரீ வராகி தேவியை தரிசிக்கின்றோம். வராகி அம்பிகையின் சேனாநாயகியாகவும் அம்பிகையின் ரதத்தை செலுத்துபவளாகவும் திகழ்பவள். அவளின் ரதம் கிரிச்சக்கர ரதம் என்று போற்றப்படுகின்றது. கிரி என்றால் காட்டுப்பன்றி. காட்டுப்பன்றிகளால் இழுக்கப்படும் ரதத்தை செலுத்துபவள் வராகிகாரனோடு வாதாடாதே என்று சொல்வதுண்டு. ஸ்ரீ வாராகி வாக்கு மிகவும் முக்கியமானது. இந்த வாக்கு சித்தி அருள்வதில் முதன்மையானவள் இவள். எனவே இவளை உபாசிப்பவர்கள் சொன்ன சொல் உடனே பலிக்கும் என்று சொல்கின்றார்கள். அத்தகைய வாக்கு வன்மையை அருள்பவள் இந்த நாயகி. ஸ்ரீ வராகி எலும்பின் அதிதேவதை. இவளை வணங்க எலும்பு தொடர்பான வியாதிகளும் வாத பித்த வியாதிகளும் தீர்கின்றன. பின்னர் மேற்கு நோக்கி காட்சி தரும் சோலையம்மன் எனும் நோய்களை தீர்க்கும் வைத்தீஸ்வரியின் தரிசனம் கிடைக்கின்றது. தன்வந்திரியை போலவே கையில் அமிர்த கலசம் கொண்டு இந்த தேவி திருவருள் அருள்பாலிக்கின்றார். உடல் நோய், மனநோய் போன்ற எல்லா நோய்களையும் நீக்கி பக்தர்களை காப்பதில் இவள் நிகரற்றவள். அடுத்து வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் ராஜ மாதங்கியை தரிசிக்கின்றோம். மதங்க முனிவரின் தவத்திற்கு மெச்சி அவருக்கு மகளாக பிறந்த மாதங்கி தேவியின் ஸ்ரீ நகர சாம்ராஜ்யத்தை நிர்வகிப்பவள் இவர். தேவிக்கு மந்திரினி எனும் பதவியில் திருவருள் அருள்பாலிக்கின்றார். கலைகளின் அதிபதியான ராஜ மாதங்கியை உபாசித்தால் ஆய கலைகள் 64லும் பெரும் சித்தி பெறலாம், பெரும் புகழடையலாம், பெரும் பாண்டியத்தை பெறலாம் என்று சொல்கின்றார்கள். அடுத்து திருச்செந்தூர் முருகன் அழகாக காட்சியளிக்கின்றார். அவரை வணங்கி கருவறையில் நுழைந்தால் அம்பிகையின் அற்புத திருக்கோலம். இந்த ஸ்தலத்தில் ராஜசபை போன்ற அமைப்பில் தேவி தன் பரிவாரங்களோடு அருள்பாலிக்கின்றார். அம்பிகையின் கருவறையின் கதவுகளில் ஸ்ரீ வித்யா உபாசனையில் ஆராதிக்கப்படும் பாலா, திரிபுர சுந்தரி, சம்பத்கரி, வராகி, புவனேஸ்வரி, அன்னபூர்ணி, அஷ்டலட்சுமிகள் உட்பட பல்வேறு தேவியரின் திருவுருவங்கள் அழகுற செதுக்கப்பட்டு கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. இந்த சர்வசக்தி கருமாரியின் திருவுருவம் பச்சைக்கல்லால் ஆனது. சூலம், டமருகம், கத்தி, கபாலம் போன்றவைகளை ஏந்தி 5 தலை நாகம் குடைபிடிக்க அழகே உருவாக அருள்பாலிக்கின்றாள் இந்த தேவி. தேவியின் முன் மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. மகாமேருவில் சர்வ சக்திகளும் அடக்கம். ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் அம்பிகைக்கு மூலிகை நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த தீர்த்தம் பிரசாதமாக பக்தர்களுக்கு தரப்படுகின்றது. அது சகல நோய்களையும் போக்கும் அரும் மருந்தாக பக்தர்களுக்கு வழங்குகின்றது. இந்த மூலிகை குடங்கள் உலக நலனை எண்ணி பிரார்த்தனை செய்யப்பட்டு பின்னரே தேவிக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இந்த திருத்தலத்தில் அம்பிகைக்குரிய சித்திரை மாத வசந்த நவராத்திரி, ஆடி மாத வாராகி நவராத்திரி, புரட்டாசி மாத சாரதா நவராத்திரி, தை மாத மாதங்கி நவராத்திரி போன்றவையும்,
தேவியின் கும்பாபிஷேக தினமான தை மாத புனர்பூச நட்சத்திர தினத்தன்றும் விசேஷ வழிபாடுகள் அன்னப்பிரசாத விநியோகத்தோடு வெகு விமர்சையாக நடைபெறுகின்றன. இந்த திருத்தலத்தில் அனைத்து தேவதேவியர்களுக்கும் அவரவருக்கு எந்திர பிரதிஷ்டையும் இந்த ஆலயத்தில் செய்யப்பட்டிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. பக்தர்கள் நலம் காக்க மருத்துவ முகாம்களும் விசேஷ நாட்களில் நடைபெறுகின்றது. தொடர்ந்து 6 பௌர்ணமி தினங்களில் இவளை தரிசித்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகி அனைத்து விருப்பங்களும் கைகூடும் என்பது அன்னையின் அருள்வாக்கு. இதை அனுபவத்தில் உணர்ந்த பக்தர்கள் அம்பிகையின் பெருமையை மெய்சிலிர்க்க சொல்கின்றார்கள். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சர்வசக்தி கருமாரியம்மன் திருக்கோவிலை நீங்களும் தரிசித்து அந்த அம்பிகையின் அருள்பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை முதல் நாம் வெளிநாட்டில் அமைந்திருக்கும் மாரியம்மன் ஆலயங்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். வியந்து போக இருக்கின்றோம். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா